கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று ஆர்ப்பாட்டமும் நேற்று கருத்தரங்கமும் இன்று ஆர்ப்பாட்டமும் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதிராவிடர்கள் மற்றும் சிறுபான்மை மக்களுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக ஒன்று, 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக மாஞ்சோலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை கட்டாயப்படுத்தி அவர்களுடைய வாழ்வுரிமையை பறித்து வெளியேற்றக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஒரு மோசமான நிலைமை உருவாயிருக்கிறது. இரண்டாவது, இந்திய அரசியல் சாசனத்தின்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் இந்த நாட்டில் தொன்று தொட்டு பல வருடங்களாக, பல தலைமுறைகளாக பல்வேறு விதமான சமூக கொடுமைகளுக்கு ஆளான மக்களை ஒரு தொகுப்பாக்கி அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அன்று இருந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப 18% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அதை அரசியல் உள்நோக்கத்தோடு 2008ஆம் ஆண்டு அன்று ஆட்சியிருந்த கருணாநிதி அவர்கள் அதை அந்த பட்டியல் பிரிவில் இடம்பெற்றிருந்த அறிந்திருந்த ஒரு பிரிவை பிரித்து 3% இடஒதுக்கீடு என்று வெளிப்படையாக 3% என்று சொல்லிவிட்டு உள்ளே 18% அவர்களே அபகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி சென்று விட்டார். அது அதனுடைய தொடர்ச்சியாக நாம் வழக்கு தொடுத்திருந்தோம். உச்சநீதிமன்றத்தில் அது குறித்து கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம் மாநில அரசுகள் இதுபோல பிரிக்கலாம் என்று அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அது இன்றிருக்கிற இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அவர்களுடைய கருத்து. அப்படி தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க. எனவே அந்த தீர்ப்புக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் இந்திய நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும். அந்த 3% இடஒதுக்கீடு கொடுக்கிறதை கூட நேர்மையால 3% மட்டுமே அவர்களுக்கு கொடுத்திருந்தால் நாம் போராட வேண்டி இருக்காது. 3% கொடுத்து மீதி இருக்கக்கூடிய இடத்துலையும் அவர்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி 4, 5, 6, 7, 8ன்னு அவங்க வெறும் அருந்ததி என்று சொன்னாலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற மாதிரி ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது கருணாநிதி அரசனுடைய அந்த உள்ளொதுக்கீடு சட்டத்தால். அதை நான் பல முறை சொன்ன போது யாருமே அதை காது கொடுத்து கேட்கல. இப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான படித்தவர்களுக்கு அதனுடைய ஆபத்து புரிந்து இப்பொழுது போராட முன்வந்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நேற்று நம்ம ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் எல்லாரும் இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே பேசினார்கள். அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே பேசினார், நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார். ஒரு புள்ளி போட்டிருக்கிறோம். இது பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் பரவும். நேற்று அதுக்கான உள்ளொதுக்கீடு கொடுத்த கருத்தரங்கம். இன்று நடைபெறக்கூடியது இதை விட ரொம்ப இதே போல இதுக்கு முக்கியத்துவம் அமைந்தது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை. அது புதிய தமிழகம் கட்சியை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் நம்ம தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறனால அதனுடைய உண்மைத்தன்மை பெரும்பாலானவர்கள் புரியும். ஆனால் இன்று பல அமைப்பை சேர்ந்தவர்கள், நம்முடைய ஆசை தம்பி அவர்கள், அதே மாமல்லன் அவர்கள், அதே போல விஸ்வநாத் அவர்கள், சகோதரி ரேவதி மற்றும் எல்லாரும் ப்ரொஃபசர் கதிரவன் ஆகியோர் எல்லாம் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இதனுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சிருக்காது. அங்கேயும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் 100க்கு 100 இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு கூட எல்லாருடைய மனசில் இருந்திருக்கு. அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேயிலை தோட்டங்கள், அது வால்பாறையாக இருந்தாலும் சரி, முடிசா இருந்தாலும் சரி, குன்னூரா இருந்தாலும், கோத்தகிரியாக இருந்தாலும், ஏற்காடா இருந்தாலும், ஹைவேவிஸா இருந்தாலும், எல்லா இடங்களிலும் இந்த 2 சமுதாயங்களும் சமமாகத்தான் இருக்கிறார்களே தவிர வேற ஒரே ஒரு சமுதாயம் மட்டும் கிடையாது. அதனால எல்லா அமைப்புகளும் இனிமேல் இங்கு மேடை இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அனைவருமே
இது ஒட்டுமொத்தமான மக்களுக்கான விடுதலை என்ற உணர்வோடு நீங்கள் இணைந்து பாடுபடுங்கிறது என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். ரெண்டாவது, இப்போ இந்த மாஞ்சோலையில 1927 அந்த கம்பெனி பிபிடிசி கம்பெனி வந்தது. இந்த கம்பெனி வருவதற்கு முன்பாகவே அது திருவிதாங்கூருடைய மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்டு அங்கே ஏற்கிற குதிரை வெட்டி அப்படிங்கிற பேருன்னா அங்க குதிரை கட்டி தான் குதிரை வெட்டியா இருக்குது. இங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜாமீன்கள் அவங்க எல்லாமே அந்த வனத்தை இது பண்ணி அங்க போய் ஏற்கனவே அங்கே முகாமிட்டு இருக்கிறார். அந்த வனத்தை அடிச்சு அவங்க எல்லாம் அங்க முகாமிட்டு இருக்கிறார். அப்பொழுதே அதுக்கு அதே காலகட்டத்தில் பல மக்கள் அந்த பக்கத்தில் குடியிருக்கிறாங்க. அதனுடைய ட்ரெடிஷனாக தான் இன்னைக்கு குடியிருக்கிறார். அந்த கம்பெனி வந்த போது அதுக்கு பிறகு அங்கே குடியிருந்தவர்கள் பத்தாவதுக்கு கீழே இருந்து திருநெல்வேலியிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் விருதுநகர் பகுதியிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் 2 சமுதாய மக்களையும் சாதாரண உனக்கு அங்க மாடி வீடு கட்டி வச்சிருக்கிறேன், பெரிய நீ சொகுசா இருக்கலாம் கிடையாது. இவர்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அடிமைப்படுத்தி அந்த சாலை போட வச்சுக்கிறாங்க. எத்தனை 40 கிலோமீட்டருக்கு சாலை போடணும்னா 50 கிலோமீட்டர் சாலை போடணும்னா 100 வருஷம் உங்களுக்கு என்ன வசதி இருந்தது? அந்த பாறையை எவ்வளவு உடைக்க கஷ்டப்பட்டிருக்கணும். அத்தனை பாறைகளை உடைத்து தார் ரோடு போட்டு அங்க போய் அதுக்கு பிறகு வீடு கட்டி அதுக்கு பிறகு 8373 ஏக்கரா உங்களுக்கு விவசாயம் தெரியும். 1 ஏக்கராவில் பயிர் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டம், ஒரு 5 ஏக்கராவில் பயிர் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டம். 8373 ஏக்கரா இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் வெட்டி அதுக்கு பிறகு தேயிலையை நட்டு அதை வளர்த்து அதை உருவாக்கி இந்த 100 வருஷத்துல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை அந்த கம்பெனிக்கு லாபத்தை ஈட்டுவதற்கு எவ்வளவு பேரு தங்களுடைய உயிரை பணம் வச்சிருக்கணும், எவ்வளவு ரத்தம் செஞ்சிருக்கணும், எவ்வளவு வீரவை செஞ்சிருக்கணும். இன்னைக்கு சாதாரணமா ஒரு புறம்போக்குல 10-20 வருஷம் இருந்தாலும் கூட பீமாவை நோட்டீஸ் கொடுக்காம வெளியேற்ற முடியாது. அதுதான் சட்டம். ஆனா இன்னைக்கு அவங்க வேலை செஞ்ச கம்பெனி அவன் மூடிட்டு போறான். அதனால நீங்க போங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? கேட்டா நாங்கள் ஆரியர்கள் வெளியிருந்து வந்தாங்க, நாங்கள் திராவிடர்கள் தமிழர்கள், இந்த மண்ணினுடைய பூமி புத்தர்கள், இந்த மண்ணுக்கு உரிமை கொண்டாடி பேசுறிய திமுக வெளிப்படையா நீ பேசுறிய. அங்க இருக்கக்கூடிய அங்க தேவேந்திரோட மக்களும் ஆதிரா பறைய சமுதாய மக்களும் அந்த மண்ணுடைய மக்களா இல்லையாங்கிறதா கேள்வி. இந்த மக்களை பாதுகாப்பதற்காக 2006 மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. என்ன சட்டம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், வன உரிமை பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தில் 3 முக்கியமான அம்சங்களை சொல்லியிருக்குது. எல்லாமே நம்முடைய இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருமே இதை முதல்ல மனசுல உள்வாங்கிக்கணும். கிராமங்களில் போய் நம்ம எதுக்காக போராடுங்கிறது சொல்லணும். அவங்க தான்ப்பா தேயிலை தோட்டங்கள் பணிபுரிஞ்சாங்க, கம்பெனி மூடிட்டானே வெளியேறிட்டான், அப்படி இல்லை. அவங்க தேயிலை தோட்டங்களில் மட்டும் பணிபுரியல. பல பேருக்கு 1 ஏக்கரா வச்சிருந்துருக்காங்க வனப்பகுதியில், 2 ஏக்கரா வச்சிருந்துருக்காங்க, 3 ஏக்கரா வச்சிருக்காங்க, ஆடு வளர்த்தாங்க, மாடு வளர்த்தாங்க, மீன் பிடிச்சு வாழ்ந்தாங்க. இது போல அவங்களுடைய வாழ்வாதாரம் பல்வேறு விதத்தில் அங்க இருந்திருக்கு. வன உரிமை சட்டத்தின்படி எந்த ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குழு 3 தலைமுறைகளுக்கு மேலாக ஒரு பகுதியிலே வாழ்ந்தால் அந்த சட்டத்தின்படி அவர்களை வெளியேற்ற முடியாது. இந்த வன உரிமை சட்டத்தில் 3 முக்கியமான அம்சம். 1, வனங்களையும் பாதுகாக்கணும். அந்த வனங்களுக்கு கூடிய வன விலங்குகள், அது சிறுத்தையா இருந்தாலும் சரி புலியா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த காட்டில் புலி கிடையாது. புலியை வெளியிருந்து கொண்டு வர முயற்சிக்கிறான், ஆனா புலி ஓடி போயிடும். ஒரு புலியும் கூட இன்னைக்கு வரலும் யாரும் மோடி கொண்டு வந்த புலியே செத்து போச்சு. ஆனால் அந்த புலி வாழாது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்ற நினைச்சீங்கன்னா அங்க புலி இருக்காது. அவங்க அங்க இருந்தா புலி இருக்கும். அதனால புலியா இருந்தாலும் சிறுத்தையா இருந்தாலும் யானையா இருந்தாலும் வனத்தையும் பாதுகாக்க வேண்டும், வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும், அதே போல வனத்துக்குள் இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற 3 அம்சங்களை உள்ளடக்கியதுதான் இந்த வன உரிமை பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம். அந்த சட்டத்தை ஒரு கொண்டு வந்தா அதை நீங்க அமல்படுத்தணுமா இல்லையா? நான் சும்மா டெல்லிக்கு போராடுறதுக்கு வரல. பல பேர் நினைச்சுக்கலாம் என்னது திருநெல்வேலிக்கு தலைவர் ஏங்க வரான்னு. அது அப்படி அர்த்தம் அல்ல. இதுவரையிலும் நாம ஸ்டாலினை மட்டும் வைத்து போராடணும். இன்னையிலிருந்து மோடியும் வைத்து போராடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இந்த அரசும்
சமமாக கடமைப்பட்டது. 2006 வன உரிமை சட்டத்தை எந்த அரசு அமல்படுத்துவதற்கு உண்டான தகுதி இருக்குதுன்னா, நோடல் ஏஜென்சி என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய அரசினுடைய ட்ரைபல் டிபார்ட்மெண்ட், மத்திய அரசினுடைய வன பிரிவு தான் அந்த சட்டத்தை பாதுகாக்கணும். நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் கடிதம் எழுதித்தான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். அப்ப நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வருவது, இது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த சட்டம் கிடையாது. இந்திய நாடாளுமன்றத்தில் 2006 சட்டம் கொண்டு வந்து, அதற்கு பிறகு அதுல பல திருத்தங்களை கொண்டு வந்து, அதுக்கு பிறகு அந்த சட்டத்தை எப்படி அமலாக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை எல்லாம் அமலாக்கிற பிறகு இன்னைக்கு அதை தமிழ்நாடு அரசு அதை அமல்படுத்தும்னா எந்த விதத்தில் சரியா இருந்து? மத்திய அரசினுடைய சட்டத்தை மத்திய அரசு தான் அதை அமலாக்கணும். அதனால நம்முடைய போராட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை இப்பொழுது எப்படியாவது